ஹலோ காய்ஸ், ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்திருக்கு. ஆர்ஆர்பியில் NTPCயில் ஒரு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கான ஒரு ஸ்டடி டிப்ஸ் ஆர் ஸ்டடி பிளான். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிகினருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். NTPCயோடைய எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தென் ஸ்டடி பிளான் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து முழுக்க வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜும் செகண்ட் ஸ்டேஜும் வந்து காமனாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பாஸ் பண்ணவங்க செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம போவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டில் வந்து CBAT டெஸ்ட் இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது. அண்ட் டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கான ஒரு சில பர்டிகுலர் போஸ்ட்டுக்கானவங்க வந்து எழுதுறது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து மொத்தம் எத்தனை நிமிஷம் நமக்கு எக்ஸாம் நடக்கும்னு கேட்டிங்கன்னா 90 மினிட்ஸ் நடக்குது. டோட்டலாகவே நமக்கு வந்து 100 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து எதுலேருந்து கேட்குறாங்கன்னாக்கா ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 40 கொஷின், மேக்ஸ்லேருந்து ஒரு 30 கொஷின் அண்ட் ரீசனிங்லேருந்து ஒரு 40 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஓவராலாக நமக்கு வந்து 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 2 லாங்குவேஜ்லேயுமே நமக்கு வந்து கொஷின்ஸ் இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கொஷின் தப்பாக எழுதுனீங்க அப்படின்னா 0.33 அந்த இது வந்து மைனஸ் ஆகும். ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜோடைய பேட்டர்ன். செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்து என்னென்னாக்கா இதுவும் சேம் தான். பட் கொஷின் வந்து 120 கொஷின்ஸ் வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா. 120 கொஷினுமே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து 50, மேக்ஸ் வந்து 35, ரீசனிங் வந்து 35 கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து 90 மினிட்ஸ் தான். ஸோ மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கெலாம் வந்து நமக்கு வந்து டைம் நிறைய எடுக்கும். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா NTPC எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும்னாக்கா டைமிங் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நம்ம பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எக்ஸாம் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா. நீங்கள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நம்ம வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட நம்மளால எடுத்துக்க முடியாது. ஏன்னா 90 மினிட்ஸில் வந்து நம்ம டயர் 2ல் வந்து 120 கொஷின்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட்டு ஸ்டடி பிளான் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றத இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டடி பிளான்றது வந்து இது வந்து ஒரு ஐடியாவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. பிகினராக இருக்கவங்க வந்து இது மாதிரி வந்து இதெல்லாம் படிக்கணும், பேசிக்ஸ் வந்து இப்படி படிக்கணும், அவங்களுக்கான ஒரு ஐடியா. இந்த இது வந்து கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 6 to 7, 8 மந்த்ஸுக்கு வந்து எக்ஸாம் இருக்காது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஸ்டடி பிளான் வந்து ஒரு 25 வீக்ஸ் ஸ்டடி பிளானாக பிரித்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஏன்னா பிகினராக இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இது இல்லைனாலும் SSC எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். புதுசாக படிக்கிறவங்க பேசிக்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்ட்ராங்காக படிங்க. நீங்கள் எப்போ கேட்டாலும் நான் அந்த கொஷினை போட்டுருவேன். ஓகேங்களா. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கணும். டைம் சீக்கிரமாக போட்டு பழகுங்க. ஓகேங்களா. நடுப்புற நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன். வாங்க ஸ்டடி பிளானை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸுக்கு தனியாக சொல்கிறேன், ரீசனிங்க்கு தனியாக சொல்கிறேன். மேக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து என்ன டாபிக் படிக்கணும்னாக்கா நம்பர் சிஸ்டம் படிக்க போகிறீங்க. தென் டிவைசபிலிட்டி ரூல். ஓகேங்களா. அதில் வந்து நிறைய ரூல் இருக்குது. அதை படிக்க போகிறீங்க. ஸ்கொயர் ரூட்டில் பாதி இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு வந்து ஸ்கொயர் ரூட்லாம் வந்து அந்த நிமிஷத்தில் வந்து மல்டிபிள் சான்ஸே கிடையாது. ஸ்கொயர் ரூட்லாம் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து ஃபிங்கர் டிப்ஸில் வச்சாதான் இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. அதனால ஸ்கொயர் ரூட் வந்து ஃபஸ்ட்டு இது பாதியாக பிரித்து ஃபஸ்ட்டு வீக்கில் பாதி கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட்டு வீக்கான 3 டாபிக். செகண்ட் வீக்கில் வந்து டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், ஸ்கொயர் ரூட். இதை வந்து 2 வீக்காக பிரித்து ஃபஸ்ட் வீக்கில் பாதி, செகண்ட் வீக்கில் பாதி. ஓகேங்களா. இது எப்படிக்கா படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காலைல எழுந்தோன்னா ஃப்ரெஷ் மைண்டடாக இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஒரு 20 படிங்க, நெக்ஸ்ட்டு ஒரு 20. அது மாதிரி பிரித்து படிங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக நம்மளால் முடியும். படிச்சிருங்க. தென் வீக் 3ல் வந்து LCM, HCF, ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா. ஸ்கொயர் ரூட்டை வந்து 3rd வீக்கோட கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த வீக்கெண்டில் ஸ்கொயர் ரூட்டை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணுங்க. டக்குன்னு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து ஸ்கொயர் ரூட்னா நீங்கள் 3rd வீக்கில் போடுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கொயர் ரூட்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வீக் 4ல் என்னன்னாக்கா ஆவரேஜ்
இது கம்ப்ளீட்டாக அதை பற்றி ஃபுல்லாக முடிச்சிருங்க. எத்தனை டைப்ஸ் இருக்கோ, ஸோ எப்படிலாம் ஆவரேஜ் இருக்குது, ஸோ அதை பற்றி ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஓகேங்களா, அதுவும் கியூப் ரூட்டும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ ஃபஸ்ட்டு வீக்கில் முடிக்கிறோம்ல, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத படிப்பீங்க. ஆவரேஜில் இப்போ 4 டைப்பில் சம் இருக்குது, ஸோ 4 மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மெத்தட்ஸை வந்து அழகாக நோட்டு போட்டு ஃபாலோ பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னாக்கா ஒரு 10 to 20 சம்ஸ். ஓகேங்களா, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் நீங்கள் புக் வச்சுருந்தாலும் சரி, இல்லைனாக்கா நீங்கள் எது வச்சுருக்கீங்களோ, என்ன சோர்ஸ் வச்சுருக்கீங்களோ அதிலேருந்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி போடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஆர்ஆர்பியில் ஆவரேஜில் கேட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த டாப்பிக்கில் எழுதுறீங்க. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி நோட்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி படிங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மெத்தட் போடுங்க, அது ரிலேட்டடாக ஒரு 10 சம் போடுங்க, நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடுங்க. ஓகேங்களா, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து சம் ஒர்க் அவுட் போட்டு வாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வீக் 5ல் வந்து பர்சன்டேஜ், அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4th வீக்கில் படித்த பாதி கியூப் ரூட் ப்ளஸ் 5th வீக்கில் பாதி கியூப் ரூட். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி பிரித்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீக் 6ல் வந்து ஆவரேஜ் அண்ட் பர்சன்டேஜை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் ஏனோ தானான்னு படித்து இது பண்ணக்கூடாது. ஸோ ரிவிஷன் வந்து நெக்ஸ்ட் இதில் நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ இது மாதிரி வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து தனியாக ஒரு 1 டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீக்கில் படித்த நம்பர் சிஸ்டத்தை போய் கடைசி வீக் 25th வீக்கில் எடுத்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக புரியாது. நடுப்புற நீங்கள் டைம் கிடைக்கிறப்போ ஒரு 2 சம், மெத்தடுக்கு ஒரு சம், அது மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே வாங்க. ஓகேங்களா, வீக் 6ல் வந்து ஆவரேஜ் பர்சன்டேஜை கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ண போகிறீங்க, ப்ளஸ் கியூப் ரூட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வீக் 7ல் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா, இந்த ஒரு டாபிக் தான் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் கம்ப்ளீட்டாக ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் ரூட்டை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க. ஸோ வீக் 8ல் வந்து டைம் அண்ட் ஒர்க். ஓகேங்களா, வீக் 8ல் வந்து டைம் அண்ட் ஒர்க், அண்ட் வீக் 9ல் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போட் அண்ட் ஸ்ட்ரீம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் படித்தா தான் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் முடிக்க முடியும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் முடித்தா தான் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம். ஸோ அந்த ஆர்டரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் பிளானாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆர்டராக நீங்கள் வந்து பேசிக்ஸ் லெவல்லேருந்து ஹை லெவல், ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ஓகேங்களா, வீக் 9க்கு வந்து 2 டாப்பிக்கா. நெக்ஸ்ட்டு வீக் 10ல் வந்து பைப் அண்ட் சிஸ்டர்ன். ஓகேங்களா, தென் வீக் 11ல் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ். வீக் 12ல் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, வீக் 13ல் பார்ட்னர்ஷிப் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா, வீக் 13ல் இது முடிக்க போகிறீங்க. ப்ளஸ் வீக் 14ல் வந்து சிம்பிளிஃபிகேஷன்றது ஒரு ஹியூஜ் டாபிக்ஸ், அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ வீக் 14ல் வந்து சிம்பிளிஃபிகேஷனோட இது பண்ணி நீங்கள் முடிச்சிருங்க. ஓகேங்களா, தென் வீக் 15க்கு வந்து வீக் 15, அதாவது சாரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஓகே, வீக் 14 அண்ட் 15ல் வந்து இவ்வளோ நாள் படித்ததை வந்து கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ண போகிறீங்க. என்ன படித்தோம், நம்பர் சிஸ்டம்லேருந்து சிம்பிளிஃபிகேஷன் வரைக்கும் தெரவாக 15 வீக்ஸில் நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான மேத்தமெட்டிக்ஸில் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா, வீக் 16ல் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா அல்ஜிப்ரா, அதில் எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா. ஸோ அந்த வீக் வந்து கம்ப்ளீட்டாக அல்ஜிப்ராவும் முடிக்க போகிறீங்க. ப்ளஸ் அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக சம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, வீக் 7 ஜாமெண்ட்ரியில் வந்து என்னென்ன ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலர் பேசிக்ஸில் கியூப் ரூட்ஸ் படிச்சோம்ல அது மாதிரி நீங்கள் படிக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் வீக் 18ல் வந்து ட்ரிக்னாமெட்ரி. ஓகேங்களா, இது உங்களுக்கு ஷார்ட் டைமாக ஃபீல் ஆச்சு அப்படின்னாக்கா உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் டேபிளை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் வீக் 19ல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அண்ட் வீக் 20ல் வந்து ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா, வீக் 21ல் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். வீக் 22 அண்ட் 23ல் நம்ம இப்போ படித்தோம்ல வீக் 16லேருந்து 21 வரைக்கும் என்ன படித்தோமோ அதை வந்து அடுத்த ஒரு 1 or 2 வீக்ஸ் உங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இந்த 23 வீக்கோட நம்ம வந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு மேக்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வீக் 24 அண்ட் 25 வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணி டைம். ஓகேங்களா, டைமில் வந்து நம்ம சம் போடுறோமா அதை வந்து செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, டைமிங் வந்து ரொம்ப 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 முக்கியம். வீக் 25 வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் 21 வீக்லேயே வந்து 20 வீக்ஸ்லேயே நம்ம 20 வீக்ஸ்னால் ஒரு 5 monthsலேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 1 month வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சில டாபிக்ஸ் எனக்கு டவுட்டாக இருக்குது போட்டு பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னாக்கா அதை போட்டு பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஸோ நீங்கள் வந்து ஸ்பீடு
நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரீசனிங் வந்து ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து கோடிங் அண்ட் டீகோடிங் அண்ட் அனாலஜி இந்த 2 டாப்பிக்கும் ஃபஸ்ட்டு வீக் கொடுத்துருக்கேன். இப்போ இது ரிலேட்டடாக இப்போ கோடிங் அண்ட் டீகோடிங்கா, ஸோ இத்தனை மெத்தட் இருக்குது, ஃபஸ்ட்டு எழுதுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு மெத்தடுக்கான ஒரு 10 சம் போடுங்க, செகண்ட் மெத்தடுக்கான 10 சம் போடுங்க. ஸோ இதை வந்து போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வந்து கோடிங் அண்ட் டீகோடிங்னா எதாவது தெரியும். ஸோ RRBயில் எப்படி கேட்டிருக்காங்க, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து ஸோ அதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ இப்படி தான் கேட்பாங்க கொஸ்டின்ஸ். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீக்லி ஒன்ஸ் நீங்கள் என்ன டாபிக் படிக்கிறீங்களோ அதை வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி டைமிங் வச்சு போட ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு வீக்கில் நீங்கள் ஒரு சம்மை போடுறதுக்கு 2 minutes ஆகுதுன்னா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப 25th வீக்கில் நீங்கள் அவ்வளோ ஸ்பீடாக போட்டுருவீங்க. ஓகேவா? ஸோ 1 minute நம்ம ஒரு சம்மை போட்டுருணும். அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீக் 2ல் சிலகிசம் அண்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஓகேங்களா? ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஓகேங்களா? வீக் 2ல் வந்து சிலகிசம் அண்ட் கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் வீக் 3ல் வந்து ஃபிகர் சீரீஸ் அண்ட் நம்பர் சீரீஸ். ஓகேங்களா? அண்ட் வீக் 4ல் பசில், ரேங்கிங் அண்ட் வேர்ட் ஃபார்மேஷன். ஸோ இந்த 3 டாப்பிக்கும் வீக் 4ல் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் வீக் 5 வந்து கம்ப்ளீட்டாக ரிவிஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? வீக் 4 வரைக்கும் படித்ததை கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணி ஸோ அந்த வீக் வந்து இது ரிலேட்டடாக உள்ளதை சம்மா நீங்கள் டெஸ்ட் போட்டு பாருங்கள். இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கூட நீங்கள் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணலாம். ஸோ வீக் 6ல் வந்து ஃபிகர் கம்ப்ளீஷன் அண்ட் லெட்டர் சீரீஸ். ஓகேங்களா? ஸோ இது 2த்தையும் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. தென் வீக் 7ல் பிளட் ரிலேஷன். ஸோ பிளட் ரிலேஷன் வந்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாக்கா இட்ஸ் ஈஸி டாபிக். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தகுந்தது என்ன? ப்ராக்டிஸ். ஸோ ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ வீக் 8ல் வந்து இன்இக்வாலிட்டி அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இந்த 2 டாப்பிக்கு கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அண்ட் வீக் 9ல் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன். ஓகேங்களா? இந்த 3 டாப்பிக்கு வீக் 9ல் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ஸோ வீக் 10ல் வந்து வீக் 6 to 9 என்ன படிச்சிங்களோ அதை ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? வீக் 9ல் வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், டேட்டா சஃபிஷியன்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வீக் 12ல் வந்து எம்பெடட் ஃபிகர் அண்ட் வென் டயக்ராம் இந்த 2 டாப்பிக்கு வீக் 12ல் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் வீக் 13ல் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன். ஸோ இந்த டாபிக் கவர் பண்ணுங்கள். வீக் 14ல் வந்து அனலிட்டிக்கல் ரீசனிங் இந்த டாபிக் வந்து 14th வீக் கொடுத்துருக்கேன். வீக் 15 வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற ரிவிஷன் தான். அண்ட் வீக் 16 வந்து கேலண்டர், டைஸ் அண்ட் கியூப். வீக் 17 வந்து வேர்ட் ஃபார்மேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், மறுபடியும் நம்ம வந்து இந்த இதை வந்து ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். இதுவும் நம்ம ஆல்மோஸ்ட் 20 வீக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வேறு புக் ஃபாலோ பண்ணுறீங்க, ஸோ அதில் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணி ஸோ நடுப்புற ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வந்து நான் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து பிகினராக இருந்து எப்படி பிளான் போடுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து நான் திரும்ப சொன்னதே சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணணும்னா ப்ராக்டிஸ். ஏன்னா வந்து நமக்கு வந்து டைமிங் வந்து 90 minutes தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஜிஏவும் முடிக்கணும், ரீசனிங்கும் முடிக்கணும், ப்ளஸ் மேக்ஸும் முடிக்கணும் அப்படின்னாக்கா ஸோ டைம் ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் டைம்னால வந்துச்சு அப்படின்னாக்கா அதோட கஷ்டம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம டிப்ரெஷன் போயிடும். ஸோ அதெல்லாம் வேணாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம், இந்த எக்ஸாமை தட்டி தூக்குறோம், அந்த மாதிரி படிங்க. கண்டிப்பாக முடியும். கண்டிப்பாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவீங்க. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஸ்டடி கேப்பே நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஸோ ஆல்ரெடி படித்தவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ இப்போ நியூவாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, எல்லோரும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒன் மோர் கைண்ட் ரெக்வஸ்ட். நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ ரொம்ப நைட்லாம் எடிட் பண்ணி ஸோ ஒரு மாதிரி இதாக இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் வந்து நெக்ஸ்ட் சீக்கிரமாக வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் அப்கமிங்கில் நிறையா வரும். ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட். சூன் உங்களுடைய ஸ்டடி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 10 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்பே உங்களுக்கு ஒரு ஹோப் கிடச்சிரும். நம்ம இவ்வளோ டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அதிலேருந்து விடாமல் படிச்சுட்டு போங்க. ஓகேங்களா? ஓகே, பாய் guys, all the best. So soon start the study plan.